இந்த மலை ரொம்ப டயர்டாகி தூங்க ஆரம்பிக்குது. தூங்குது, தூங்குது, பல 100 வருஷமா தூங்குது. வெயில், மழை, பனின்னு எவ்ளோ கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும், அந்த மலை மட்டும் இன்னும் எழுந்திரிச்ச பாடு இல்ல. இத்தன வருஷத்துல எல்லாம் மாறி, அந்த மலையோட தலையில ஒரே ஒரு மரம் மட்டும் தான் இருக்கு. அப்ப ஏதோ சவுண்ட் கேட்டு முழிச்சு பாக்குது. பார்த்தா அந்த ஒத்த மரத்தையும் ஒருத்தன் வெட்டிட்டு இருக்கான். டிஸ்டர்ப் பண்ணாதடான்னு திரும்ப தூங்கிடுது. அப்போ இன்னும் சத்தம் ஜாஸ்தியா கேக்குது. என்னடான்னு கண்ணு முழிச்சு பார்த்தா நிறைய பேர் மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. அட போங்கடான்னு டென்ஷன் ஆகி அங்கேருந்து எழுந்து போய் வேற இடத்த ரெடி பண்ணி தூங்குது. ஆனால் அங்கேயும் மனுஷங்க வந்து அந்த மலையையே பேத்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் பண்ணி அதை வச்சு செக்கா ரெடி பண்ணி அரைக்கிறாங்க. தூக்கம் போய் இப்ப தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போனதும் மிலிட்ரி அங்க வந்து அந்த கல்லை எடுத்துட்டு போய் அதை இன்னும் ஷேப் ஆக்கி பீரங்கி குண்டா மாத்திடுறாங்க. அதை வச்சு எதிரிகளை தாக்குறாங்க. அப்ப அந்த கல்லு கடலுக்குள்ள போய் விழுந்துருச்சு. அப்படியே கரை ஒதுங்குது. அங்க இருந்து காத்து வாக்குல நடந்து போய் ஒரு கிளவுஸ் மேல படுத்துக்குது. அதை பார்த்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் எடுத்துட்டு போய் மியூசியத்துல வச்சிடறான். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடமா மாறி அடிப்பட்டு மிதிப்பட்டு குப்பையில விழுந்து கடைசியில திரும்ப கடலோரம் போய் விழுது. இப்போ வாச்சும் நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா அங்கேயும் மனுஷ பயலுக்கு வந்து மணலை தோண்டி எடுக்கிறாங்க. அந்த கல்லை வச்சு ராக்கெட்டோட ஒரு பாகமாக செஞ்சு விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க. அங்கே அந்த ராக்கெட் எரிஞ்சு அதோட பாகங்கள் எல்லாம் செதறுது. கொஞ்ச காலம் ஆனதும் அந்த கல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அங்கே மழையாக மாறுது. இப்போது டிஸ்டர்ப் பண்ண யாருமே இல்லைன்னு சந்தோஷமாக தூங்குது. தூக்கங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினத்துக்கும் முக்கியம்தான். தூக்கம் போச்சுன்னா எல்லா நோயும் தலைமையில் வந்து டான்ஸ் ஆடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.